இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஒன்று செஞ்சிருக்கலாம், அவரு தனியாக கூட ஒதுங்கிட்டு தனியாக இருந்துட்டு இருக்கலாம், எந்த கட்சிக்கும் போகாம. அதுதான் நல்ல ஒரு இதுக்கு. அதை விட்டுட்டு இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே போகிறது, இதெல்லாம் வந்து பொதுமக்கள் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை, அவர் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாரு ஏடிஎம்கேல போய் சேரணுன்ட்டு. ஏடிஎம்கே அவங்க கொள்கைக்கு அவங்க விட்டு கொடுக்கல அவரை. அவர் ஒரு மூத்த சீஃப் மினிஸ்டரும் இருந்தார், முன்னாள் சீஃப் மினிஸ்டர். அவங்க ஒரு எல்லாமே அவர் ரொம்ப ட்ரை பண்ணார், அந்த கட்சியில் போய் சேரணும், எல்லாம் ஒன்றா ஆகணுன்ட்டு சேர்ந்து சொன்னார். ஆனால் அவங்க அதை ஒத்து வரல. அவருக்கு எந்த கட்சி தேவையோ முதலமைச்சர் செஞ்சது, அவர் அந்த கட்சிக்கு போய் சேர்ந்தார். அவரும் ஒரு மனுஷன் 3 தடவை முதலமைச்சர் இருந்தார், அம்மா கையை காட்டினவர். அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ண முடியும்? அவரோட சூழ்நிலைக்கு போய் தானே ஆகணும், வேறு வழி இல்லை. கூப்பிடுவாங்க இலையை போடுவாங்கன்னு அவரும் காத்துனுட்டார். இலை போடுற பேச்சு இல்லை. சரி, அங்கே போனால் தான் நம்ம இலையை போட்டு சாப்பிட்டு போகலான்னு அவர் போயிட்டார். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அவர் சேரக்கூடாது. ஒரு 3 வாட்டி முதலமைச்சர் இருந்தவர் அதில் போய் சேரன்றது சரியான தவறு. என்ன முடிவு எடுத்துனா, ஒன்று கட்சியோட ஒதுங்கிருக்கலாம், ஒன்று விஜய் கூட போய் சேர்ந்துக்கலாம், செங்கோட்டை சேர்ந்த மாதிரி சேர்ந்துக்கலாம். எப்போ அது மாதிரி நான் சேர்க்கல, நானும் இருக்கேன்னு சொல்லி யாரோ இருக்க போய் சேர்ந்துக்கலாம். இப்போ ஒரு 3 வாட்டி முதலமைச்சர் திமுக சேர்த்து அது தவறு, சரியான தவறு. அவரே சொல்லியிருக்காரு தீய சக்தின்ட்டு. அந்த தீய சக்திக்கிட்ட தான் இவரும் போயிருக்காரு. அதனால் இவர் தனி கட்சி ஆரம்பித்து இல்லை வேறு எதுலையா போயிருந்தா கூட தெரிஞ்சிருக்காரு. விஜயோ இல்லை அப்படி சசிகலா குரூப்லேயோ அப்படி போயிருந்தா கூட தெரிஞ்சிருக்காரு. ஏன்னா இது வந்து திமுகவில் போய் சேர்ந்தது பெரிய அவமானம். இது அதிமுகவில் 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம், அம்மாவால் கை காட்டப்பட்டவர் என்றெல்லாம் கூறப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் நேற்றைய தினம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினை சந்தித்து 5 ஆண்டுகால வெற்றிக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்திருக்கிறேன், அடுத்த ஆட்சியும் திமுகவின் ஆட்சிதான் என்றெல்லாம் கூறியிருக்கிறார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்றெல்லாம் தொடங்கியிருந்தார். அவர் நம்பியிருந்தவர்கள் அவரை கைவிட்ட நிலையில தற்போது திமுக பக்கம் சாய்ந்திருக்கிறார். அவரது இந்த முடிவு குறித்து மக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றெல்லாம், மக்கள் கூறுகிறார்கள் என்றெல்லாம் மக்களிடமே கேட்டு தெரிந்து. வந்து கட்சிக்காரங்களாம் ஒத்துக்க மாட்டாங்க, எம்ஜிஆருடைய தொண்டர்களும் ஒத்துக்க மாட்டாங்க, அவரே இருந்தால் கூட ஒத்துக்க மாட்டாங்க. அவர் பேரை வச்சு, அந்த அம்மா பேரை வச்சு இவ்வளோ நாள் இருந்துட்டு, இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிட்டு போகிற போல இது யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா கட்சிக்காரன் என்றைக்கும் ஒரே மாதிரி தான் இருப்பான். இவங்களாம் பெரிய பெரிய போஸ்டிங் வாங்கிட்டு, அவங்களாலேயே வாங்கிட்டு, கட்சியில் அவங்களே இது பண்ணிவிட்டு இவங்க வேறு கட்சிக்கு போயிடுறாங்க. ஆனால் தொண்டருங்க வந்து எந்த காரணத்தை கொண்டோம் அந்த 3 பேர் கட்சியில் தான் இருப்பாங்க. அதெல்லாம் சும்மா சத்தியமாக தொண்டருங்க யாருமே இதை ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களாம் பெரிய லெவலில் போகிறாங்க. ஏன்னா வச்சுக்கணும், இதுலேருந்து அதில் அந்த கட்சியில் இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்களும் அந்த ஒரு இது தான், எம்ஜிஆர், ஜெயலலிதா, அடுத்தது யாரோ அப்படியே வந்து நிற்பாங்க, அவ்வளோதான். அது ஏன் சேர்க்கலைன்னா இப்போ தான் எல்லாருக்குமே தெரியுது. அவர் வந்து டபுள் கேம் ஆடுற மாதிரி. இப்போது நீங்கள் ஊடகன்னு வச்சிங்களேன், ஒரு எம்டி வந்து ஒரு கம்பெனி, நீங்கள் இங்கேயே இருந்துக்குன்னு அங்கேயும் தொடர்பு வச்சு நீங்கேயும் தொடர்பு கட்சியில் முடியாதுன்ற பட்சத்தில் அவங்க போயிடுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்று. ஆனால் இதெல்லாம் வந்து தொண்டருங்களாம் ஒன்றைக்கும் போக மாட்டாங்க, அங்கேயே தான் இருப்பாங்க. இது இவங்க போகிறதுனால வந்து ஓட்டும் போகிறது கிடையாது. அந்த கட்சிக்கு ஒரு ஓட்டு கண்டிப்பாக விழ தான் செய்யும். ஒன்று செஞ்சுருக்கலாம், அவர் தனியாக கூட ஒதுங்கிட்டு தனியாக இருந்துட்டு இருக்கலாம், எந்த கட்சிக்கும் போகாமல். அதுதான் நல்ல ஒரு இதுக்கு. அதை விட்டுட்டு இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே போகிறது, இதெல்லாம் வந்து பொதுமக்கள் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் ரொம்ப தப்பு. ஏன்னா அவரோட பேரை வச்சு தான் இவங்க கட்சி நடத்துகிறாங்க. அவர் கடைசி வரைக்கும் போகாத பட்சத்தில் இவங்கள என்ன பண்ணியிருக்கணும், அவருடைய கட்சியை வந்து எப்படி சேர்க்கணுமோ அப்படி தான் சேர்த்துருக்கணும். அதுவும் ரொம்ப மகா தப்பு. அந்த மாதிரி பண்ணதும் ரொம்ப தப்பு. ஏன்னா அது வந்து அவரே போகாத பட்சத்தில் அது நம்ம என்ன சொல்ல முடியும், சொல்ல போகலாம். அது ரொம்ப போன தப்பு. இல்லை, இவங்க தனியாக கூட நின்று தோக்குறாங்களே ஜெயிக்கிறாங்க, வேறு விஷயம், தனியாக கூட நின்றுக்கலாம். அந்த மாதிரிலாம் வந்து ஒரு வியாபாரம் மாதிரி ஆகிப்போச்சு. இங்கேருந்து அங்கே போகிறது, இங்கேருந்து அங்கே வர்றது, இங்கேருந்து அங்கே வர ஜனங்க யாருக்கு போடுவாங்களோ அவங்களுக்கு தான் கண்டிப்பாக போடுவாங்க. தெளிவாக இருக்கிறாங்க. நீங்கள் வேணால் எலெக்ஷனில் பாருங்கள், கண்டிப்பாக யாருக்கு போடுவாங்களோ அவங்களும் தான் ஜனங்க போடுவாங்க. மற்றபடிலாம் வந்து நீங்கள் நினைக்கிற போல் இவர் இங்கேருந்து ஓ பன்னீர்செல்வம் அங்கே போயிட்டாருன்னா அவர் கூட இருக்கிறவங்க அங்கே போய் போடுவாங்க. அவங்க இங்கே ஏடிஎம்கேனா ஏடிஎம்கே, டிஎம்கேனா டிஎம்கே, அந்தந்த கட்சி ஓட்டு கரெக்டாக வரும்.
நான் அவர் டிஎம்கேல சேர்ந்தா நல்லா தான் இருக்கும். அவர் போய் ஃபுல்லாகவே டிஎம்கேல சேர்ந்துடலாம். டிஎம்கே ஆதரவு கொடுக்கலாம். அவர் டெஃபினட்டாக ஆதரவு கொடுத்தா அவருக்கும் ஒரு எலிஜிபிளாக இருக்கும். அவராக அந்த கட்சியில் வந்து சேர்ந்தால் அவருக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அதனால் அவர் சேர்ந்து நல்லதாக இருக்கும். அவர் பாராட்டுறது ஒன்றும் இல்லை, அவரே போய் சேர்ந்துடலாம். டிஎம்கேல முதலமைச்சர் முன்னணியில் அவர் போய் சேர்ந்துடலாம். அதை நாங்கள் வரவேற்கிறோம். இல்லை, அவர் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாரு ஏடிஎம்கேல போய் சேரணுன்ட்டு. நான் ஏடிஎம்கே அவங்க கொள்கைக்கு அவங்க விட்டு கொடுக்கல அவரை. அவர் ஒரு மூத்த சீஃப் மினிஸ்டரும் இருந்தார், முன்னாள் சீஃப் மினிஸ்டர். அவங்க ஒரு எல்லாமே அவர் ரொம்ப ட்ரை பண்ணார், அந்த கட்சியில் போய் சேரணும், எல்லாம் ஒன்றா ஆகணுன்ட்டு சேர்ந்து சொன்னார். ஆனால் அவங்க அது ஒத்து வரல. அவருக்கு எந்த கட்சி தேவையோ முதலமைச்சர் சந்தித்து அவர் அந்த கட்சிக்கு போய் சேர்ந்துட்டார். தேமுதிக வந்து திமுகவோட கூட்டணி அமைச்சிருக்கு, அது எப்படி எந்த அளவுக்கு? அது ரொம்ப வரவேற்கத்தக்கதுமா, வரணும். இன்றைக்கி இருக்கிறதே டாப் ஒன்று திமுக தான். அந்த திமுக கூட சேர்ந்தால் தான் அவங்க விஜயகாந்த் கட்சியும் ஒரு முன்னணியில் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. அதை நல்லா வரவேற்கிறீங்க? நான் வரவேற்கிறேன் அவரை. ஒன்றா இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் எல்லாரும் ஆசைப்பட்டோம். ஆனால் இவ்வளோ தூரத்து வரைக்கும் அவர் ஒதுங்கி கடந்து லாஸ்ட்டில் அப்படி போகிற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இந்த இடத்துல இத்தனை வருஷமாக இருக்கிறேன், 52 வருஷம் இந்த இடத்துல இருக்கிறேன். எம்ஜிஆர் வீடு தான் இந்த இடத்து பாருங்க, அவர் வாழ்ந்த வீடு. இந்த கட்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றிருப்பார், எவ்வளோ உழைச்சி இருப்பார். அம்மா வந்து நல்லா தான் பண்ணாங்க. இது கடைசியில் இப்படி கட்சி இப்படி போய் சின்ன பண்ண மாதிரி சீரழிஞ்சு நிற்கிதான், அவ்வளோதான். எல்லோரும் ஒன்றா இருந்தால் வந்திருக்கலாம். கட்சி ஒன்றா சேர்ந்து எல்லாரும் ஓபிசி சசிகலா விட்டுருங்க, தினகரன் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருந்து எடப்பாடி எல்லாரையும் ஒரு அனுசரிச்சுருந்தாருன்னா இந்த கட்சி நல்லா இருந்திருக்கும். ஒரு மனுஷனை எவ்வளோ நேரம் தான் சாவடிக்க முடியும்? குத்த குனிஞ்சிங்கன்னா இருக்கக்கூடாதுங்க. அவரும் ஒரு மனுஷன், 3 தடவை முதலமைச்சராக இருந்தார், அம்மா கையை காட்டினவர். அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ண முடியும்? அவரோட சூழ்நிலைக்கு போய் தானே ஆகணும், வேறு வழி இல்லை. கூப்பிடுவாங்க இலையை போடுவாங்கன்னு அவரும் காத்துனுட்டார். இலை போடுற பேச்சு இல்லை. சரி, அங்கே போனால் தான் நம்ம இலையை போட்டு சாப்பிட்டு போகலான்னு அவர் போயிட்டார். அவ்வளோதான் வித்தியாசம். இது ஒரு கட்சின்றது வந்து ஒரு தலைமை வந்து ஒன்றா சேரணும், அதான் கட்சி. அது எப்படி பார்க்குறேன்னா, அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தார், 3 ஆண்டு அம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இருந்தார். இவர் ஓபிசி எதுவுமே அவருக்கு எவ்வளோ வாய்ப்பு கொடுத்து, ஏதோ சண்டை நடக்குது ஜபர்ச்சான் தவிக்கல. அவர் எவ்வளோ மன்னிப்பில் கேட்டார், சேர்த்துக்கிறேன், தவறியாக நடந்து போச்சு, மறுபடியும் நம்ம ஒன்றா சேரலாம், அம்மா ஆட்சி மறுபடியும் மீட்டு வைப்போம், அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு அவர் எவ்வளோ தாழ்ந்து கேட்டார். இவருக்கு முன்னாடி அவர் சீனியர், ஒரு 3 வாட்டி முதலமைச்சர் இருந்தவர். வாய்ப்பு கொடுக்கலாம். நீ அம்மா மாதிரியே நான் தானே கதை வேகம்மா, மறுபடியும் ஜெயிக்க போகிறதில்ல, வரம்மா, வாய்ப்பே இல்லை. இப்போ எல்லாம் சேர்ந்து திமுக தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதனால் அவர் நம்ம ஒரு முதலமைச்சர் இருந்து நம்ம இவ்வளோ பணிவாக கேட்டு நம்ம கொடுக்கலையே. அவர் என்ன சொல்கிற, இப்போ வரலையா, எனக்கு எந்த போஸ்ட்லேயும் வேணாம், நம்ம கட்சி அம்மாவோட கட்சி நான் இருக்கணும், ஜெயிக்கணும், நம்ம ஆளணும்னு சொல்லி அவர் கேட்குறாரு. எவ்வளோ தாழ்ந்து கேட்டார், இவர் சேர்க்குற மாதிரி தெரில. அதனால போய் கேட்டிருக்காரு. அவர் கேட்டது கரெக்டு தான், ஒரு முதலமைச்சர் இருந்தது. ஆனால் ஓட்டெலாம் பார்த்தா இப்போ திமுக தான் ஜெயிக்கிற மாதிரி வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆனால் அவர் சேரக்கூடாது. ஒரு 3 வாட்டி முதலமைச்சர் இருந்தவர் அதில் போய் சேரன்றது சரியான தவறு. என்ன முடிவு எடுத்துன்னா, ஒன்று கட்சியோடு ஒதுங்கியிருக்கலாம், ஒன்று விஜய் கூட போய் சேர்ந்துக்கலாம், செங்கோட்டை சேர்ந்த மாதிரி சேர்ந்துக்கலாம். எப்போ அது மாதிரி நான் சேர்க்கல, நானும் இருக்கேன்னு சொல்லி யாரோ இருக்க போய் சேர்ந்துக்கலாம். இப்போ ஒரு 3 வாட்டி முதலமைச்சர் திமுக சேர்த்து தவறு, சரியான தவறு. அவருக்கு பதவிக்கு இருந்ததுக்கு போய் சேர்றதுக்கு முறை கிடையாது. அது எப்படி பார்க்குறேன்னாக்கா, அவங்க ஓட்டு வங்கியே கிடையாது. அவங்கள என்ன எங்கிட்டு போய் ஒன்று தனியாக நின்னாங்க, நாமினேஷன் பண்ண சொல்லி அழைப்பு கொடுத்துருந்தாங்க. ஒருத்த கூட போய் நாமினேஷன் அவங்கள ஆஃபீஸில் கட்டவே கிடையாது. பார்த்தாங்க, இதை விட்டார வழி இல்லை அப்படின்னு சொல்லி போய் திமுக சேர்ந்துட்டாங்க. அவங்க கட்சியை தன்னோட காப்பாற்றியாக போய் திமுக சேர்ந்துக்கிட்டாங்க. திமுக போய் சேர்ந்துக்கிட்டாங்க, வேறு வழியில். அவங்களுக்கு ஓட்டு வங்கிலாம் கிடையவே கிடையாது. ஓட்டு வங்கிலாம் சான்ஸ் கிடையாது, 190% கிடையாது. அது ஒரு புதுசாக தான் தெரியுது இப்போதைக்கு. ஒரு வித்தியாசமாக இருக்குது அரசியல் இது. ஏதாவது திடீர்னு சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னு என்னன்னு தெரில. அவர் கட்சியில் போய் சேர போகிறாரா என்னன்னு தெரில. இருந்தால் இருக்கலாம், அப்படி இல்லை அவங்களுக்குள்ளே என்ன பேசிக்கிறாங்களோ அது நம்மளுக்கு தெரியாது, அது பப்ளிக்கு தெரியாது, அது எதுவுமே இருந்தாலும் அவர் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு அதுவும் நம்மளுக்கு தெரியாது. அதனால் அவங்கக்குள்ளேயே கட்சி ஏடிஎம்கே கட்சிக்குள்ளேயே 2-3-4 டீமாக பிரிஞ்சிருக்காங்க. அதனால கூட எதாவது இருக்கலாம் பிரச்சனை, சேரக்கூடாது சொல்லிட்டு. அவங்க ஜெயிக்கணுமோ தோக்கணும் சொல்லிட்டு டிசைட் பண்ணுறது யாருன்னு அது கூட தெரில. எலெக்ஷன் கமிஷன் வேறு இந்த வாட்டி இங்கே வந்திருக்காங்க சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். 2 நாள் வராங்க இல்லையா, அது கேள்விப்பட்டேன். அது அவங்க என்ன இப்போது புதுசாக ஒரு ஸ்கீம் என்ன கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில. அதுவும் என்ன தெரில. இன்னும் அடுத்த மாதம் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண அப்படின்னா தெரியும் என்ன இது, யார் எந்த கட்சியில் போய் சேர போகிறாங்க, யார் எந்த இருக்காங்கன்னு, எந்த ஆட்சி வர போகுதுன்னு தெரில.
இப்போதைக்கு டிஎம்கே ஆட்சி தான் இப்போதைக்கு நல்லா பண்ணிட்டு போகிறாங்க. அந்த அவங்க கூட இருக்க அலியன்ஸும் நல்லா இருக்காங்க. அவ்வளோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்குள்ள 5 டீமே பிரிஞ்சாங்க. ஏடிஎம்கே சப்போர்ட் தான், ஜெயலலிதா எம்ஜிஆர் கட்சி தான் எல்லாம் ஏன் இப்போ 5 டீமாக பிரிஞ்சு ஒன்று டிஎம்கே கூட, ஒன்று ஏடிஎம்கே தனியாகவும், ஒன்று பிஜேபி கூட போயிருக்காங்க. அப்படி ரீசன் அது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அவங்களுக்குள்ளே என்ன நடக்குது சொல்லிட்டு நம்ம வெளிப்படையாக எதுவும் சொல்ல முடியாது. நம்மளுக்கு தெரிஞ்சால் நம்ம பேசலாம். இப்போது அவங்க வந்து என்னன்னு தெரில, நேற்று ஒரு நியூஸில் கேள்விப்பட்டேன். நேற்று அவர் ஓபிஎஸ்ஸாக அவர் கட்சிக்காரும் டிஎம்கே சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு சட்டசபையில் பேசினாங்க. அது அடுத்த மாதம் தெரியும் என்ன யார் எந்த கட்சியில் போய் சேர போகிறாங்க. ஆமாம், அவங்களுக்கு தேவையான சீட்டு, அவங்களுக்கு தேவையான அந்த ராஜ்யசபா சீட்டு கிடைக்கல அவங்கக்கிட்டேருந்து. அவங்க அதனால டிஎம்கே கூட சேர்ந்துக்கலாம். டிஎம்கேல கண்டிப்பாக எலெக்ஷன் வருது இல்லையா? இப்போ 6 சீட்டுக்கு எலெக்ஷன் எதுவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் மந்த் ராஜ்யசபாவில். அதில் ஒரு சீட்டு அவங்களுக்கு கிடைக்க சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க. வேறு எதுவும் இல்லை, சீட்டு தான் அவங்களோட சீட்டு. பாலிடிக்ஸ்னாலே இப்போது எல்லாமே பிஸ்னஸ் தானே ஆயிடுச்சு. பாலிடிக்ஸ்னாலே இப்போது வந்து அது மக்களுக்கு செய்கிறாங்க. மக்களுக்கு செய்கிறது என்ன வேணும் செஞ்சிடறாங்க. மக்கள் அது வாங்கிட்டு சந்தோஷமாக இருந்துடுறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள பாலிடிக்ஸ் நடக்குது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? இல்லை, கண்டிப்பாக இந்த சூழ்நிலையில் வந்து அங்கே தான் வருவாங்க. யார்? எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். 56 வயசு ஆகுது. எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது ஏடிஎம் அதிமுக தான் வரும். எனக்கு தெரிஞ்சு அதிமுக தான் வரும். ஏங்க அவர் அதிமுகவில் அந்த அம்மா உட்கார வச்சாங்க, சிஎம்மா உட்கார வச்சாங்க. அப்புறம் வந்து ஓபிஎஸ் வந்தார். இவர் வந்து அதில் போய் சேர்றாருன்னா அது நம்மளுக்கு ஒன்றுமே பேச முடியலையே. அதில் போய் சேர்ந்துருக்காரு. என்னங்க அர்த்தம் அது? என்ன அர்த்தம் அது? இது வந்து நடைமுறைக்கே செட் ஆகாது. அவர் வந்து அப்போ பார்க்க போனால் அந்த அம்மா வந்து கேவலப்படுத்துகிற மாரி, எம்ஜிஆர் கேவலப்படுத்துகிற மாரி இதில் போய் சேரலாமா? அம்மான்னாரு. அந்த அம்மாவுடைய காலில் அம்மாவின் உண்மை விசுவாசின்றாரு. அம்மாவின் உண்மை விசுவாசினா வந்து அவரே சொல்லியிருக்காரு தீய சக்தின்ட்டு. அந்த தீய சக்திக்கிட்ட தான் இவரும் போயிருக்காரு. அதனால் இவர் தனி கட்சி ஆரம்பித்து இல்லை வேறு எதுலையா போயிருந்தால் கூட தெரிஞ்சிருக்காது. விஜயோ இல்லை அப்படி சசிகலா குரூப்லேயோ அப்படி போயிருந்தால் கூட தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இது வந்து திமுகவில் போய் சேர்ந்தது பெரிய அவமானம் இது. ஆமாம், இப்போ அவர் அப்படி தானே சொல்லியிருக்காரு. இப்போ அன்றைக்கி யூடியூப்லேயே அதானே போட்டு காட்டுறாங்க. அவர் சிரிக்கிறாரு, கைத்தடி சிரிக்கிறாரு. அது எவ்வளோ கட்சிக்கு எவ்வளோ அவசியம். இல்லை அவர் கரெக்ட், அவர் முதலமைச்சராக இருந்தார். இப்போ நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் டிவிக்கில் போயிருந்தால் கூட தெரிஞ்சிருக்காது. இல்லை தனிப்பட்ட முறையில் வேறு எந்த கட்சியில் போயிருந்தாலும் தெரிஞ்சிருக்காது. இப்போ நீங்கள் வந்து டிஎம்கேல போனதால தான் பெரிய பிரச்சனை போனீங்களுக்கு. அவங்க ஒரு கட்சியில் சார் அவரே சொல்லியிருக்காரு. விஜயகாந்த் திமுகவுடன் கூட்டணியே கிடையாது, என் மண்டபத்தை இடித்தாங்க. அன்றைக்கி அவ்வளோ பேசினார் விஜய் பிரபாகரன், அவ்வளோ பேசுகிறாரு. அன்றைக்கி விஜய் பிரபாகரன் ராகுல் காந்தியை பற்றி அவ்வளோ பேசுகிறார், காங்கிரஸை பற்றி. இன்றைக்கி அதே வந்து நீ போய் சேர்ந்துக்கிறார். விஜயை சொல்கிறாரு நீங்கள் காங்கிரஸ் பக்கம் போகாதீங்க அப்படின்றாரு. இப்போ நீங்கள் அங்கே தான் போய் சேர்ந்துக்கிறீங்க. நீங்கள் உங்கள் பணத்துக்கும் உங்கள் கட்சிக்கு இதுக்காக தானே நீங்கள் போய் அவங்க சேர்ந்துக்கிறீங்க. மக்களை பார்க்கறதுக்கு இல்லைல்ல. விஜயகாந்த் மாரி ஒரு நல்ல மனுஷன் கிடைக்குது ரொம்ப கஷ்டம்.